திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்கு குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆசிரியர்கள் ஏன் தேவையில்லாத வழக்கொழ இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸில் பதிவிடுறாங்க. அதாவது நீதியரசர் பெயர், இந்த வழக்கு தொடுத்தவர்கள் பெயர், இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, வழக்கு என்ன, இது போன்ற பதிவுகள்லாம் ஏன் தேவையில்லைன்றாங்க. அது அவரது பார்வையில் அது தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, வழக்கு நிறைய வழக்குகள் வருது. அப்போ சொல்லும்போது அந்த வழக்கினுடைய வேறுபாடுகள் புரியும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டால், இந்த வழக்கு குறித்து நீங்களே போயிட்டு அந்த வழக்கு ஸ்டேட்டஸை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிட் பெட்டிஷன் நம்பர் சொல்கிறேன்னா, அந்த பெட்டிஷன் நம்பர் நீங்கள் போய் நீங்களே சர்ச் பண்ணி அந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸை இது பண்ணலாம். இல்லை நீதிபதி அமரும் உள்ள வர வழக்கு விசாரணை தெரிஞ்சுக்கலாம். ஒரு நம்பர் வழியாகவும் நம்ம செக் பண்ணலாம். பெட்டிஷனர் வழியாக செக் பண்ணலாம். லாயர் வழியாக செக் பண்ணலாம். இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது மூலம் நீங்கள் அந்த வழக்கினுடைய ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம அதெல்லாம் சொல்கிறோம். இது ஒரு காரணமாக இருந்தாலும், வழக்கு வேறுபாடு அறிந்து கொள்வதற்கு அந்த பேரெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது அது ஈஸியாக உங்களுக்கு புரியுன்ற நோக்கில் தான் நம்ம சொல்கிற மூச்சு. இதை ஒரு சில பேர் வழ அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு விஷயத்துக்கு மட்டும் வாங்க, எனக்கு அதாவது ஒரு பந்தியில் உட்காந்தா வச்சுக்க, எனக்கு சாப்பாடு மட்டும் போதும், எனக்கு பொரியல், அந்த அப்பளம், அந்த உதிரி வைக்கிற எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு சாப்பாடு மட்டும் அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும், அவர் ஒரு ரசப்பிரியராக இருந்தாருன்னா அந்த ரசஞ்சோறு மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான ஒரு போக்கு. உங்களுக்கு இருக்குன்னா மற்றவங்களும் இருக்காங்கல்ல, மற்றவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அதுக்காக தான் நம்ம இந்த பதிவு இது பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம காணொலிக்குள்ளார போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நாளை 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறை எண் 5ல் மாண்புமிகு நீதியரசர் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் சி அருள்முருகன் முன்னிலையில் வழக்கு எண் 38ஆக நாளை ஏற்கனவே மதுரை தனி நீதிபதி அமர்வில் ஆர்.என். மஞ்சுளா அவர்கள் இடைக்கால உத்தரவு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த உத்தரவு எதிர்த்து அரசு தரப்பு அப்பீல் செய்து இந்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இதே அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் இந்த வழக்கை 18ஆம் தேதி தள்ளி வச்சாங்க. அந்த வழக்கு தான் நாளை விசாரணைக்கு வருகிறது. நாளை விசாரணையின் போது தான் இந்த இடைக்கால உத்தரவு ஸ்டே ஆர்டர் உடைக்கப்படுமா, இல்லை இந்த இடைக்கால உத்தரவு தொடர்ந்து நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து நாளை வழக்கு விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். இல்லை இந்த வழக்கு மீண்டும் தள்ளி போகுமா என்பது குறித்தும் நாளை தான் தெரியும். இது போன்ற ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளையும் வழக்கு சம்பந்தமான செய்திகளையும் தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.